ஓகே. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, மீடியா மேரோ பாயிண்ட்ஸில் வந்து நம்ம எப்படி நம்மளுடைய யூனிட், நம்மளுடைய பாயிண்ட்ஸ் வாங்குறது தான் சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கூகுளில் போய்ட்டு media.meropoints.com சொல்லிட்டு வெப்சைட் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த வெப்சைட் தான் நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்பே உங்களுக்குன்னு ஒரு யூசர் நேம் வரும். சரிங்களா? அந்த யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா எம்எம்பின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆரம்பிக்கும். சரிங்களா? அந்த மீடியா மேரோ பாயிண்ட்ஸ் தான் அந்த லாகின் யூசர் நேமும் பாஸ்வேர்டு கொடுத்து கீழே செக்யூரிட்டி கோட் அதையும் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ லாகின் ஆனதுமே உங்களுக்கு டேஷ்போர்டு இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ், பேங்க் டீட்டெயில்ஸ் கீழே இருக்கும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எம்பிஐடி கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஆக்டிவ் ஐடி தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த ஐடி ஆக்டிவேட் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம பின் ரிக்வெஸ்ட் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ 3 லைன் இருக்கும். அதை டச் பண்ணிங்க அப்படின்னா இபின் இருக்கும். சரிங்களா? அதில் போய்ட்டு பின் ரிக்வெஸ்ட்டுன்னு இருக்குங்களா, அதை தொடுங்க. ஸோ தொட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பின் சம்மரியில் ஜென்ரல் பாயிண்ட் 10 ரூபாங்கிறது இருக்குது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிட் தேவைப்படுது. ஒரு யூனிட்னா மொத்தம் 7 பாயிண்ட்டுங்கிறது நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்போ 70 ரூபா ஒரு யூனிட்டோட ப்ரைஸு 70 ரூபாங்கிறது வேணும். ஸோ டெபாசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா 70 ரூபாங்கிறது கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்றைக்கு பேமெண்ட் பண்ணிங்களோ அந்த பேமெண்ட் பண்ண டேட், சரிங்களா, அதை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் செலக்ட் பேங்க், நீங்கள் எந்த பேங்க் மூலிமா நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்களோ உங்களுடைய பேங்க்கு இது பேமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா கோட்டாக் மஹேந்திரா பேங்க் மூலிமா தான் பேமெண்ட் பண்ணேன். ஸோ அந்த பேங்க் நான் கொடுத்துட்றேன். சரிங்களா? அதுக்கப்புறம் செலக்ட் பேமெண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் தான். ஸோ மொபைல் பேங்க் மூலிமா தான் பேமெண்ட் பண்ணேன், அதை கொடுத்துறேன். ஒரு சில பேர் ஜிபே, ஃபோன்பே நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் யூபிஐ ட்ரான்சாக்ஷன் கொடுத்துருங்க. சரிங்களா? ஸோ ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர்னு கொடுத்துருங்க. ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கம்பெனியுடைய அக்கௌண்ட் நம்பருக்குங்கிறது நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருக்கணும். சரிங்களா? அந்த ஈகோட்டாஸ் பேங்க்கு இல்லைனா சவுத் இந்தியன் பேங்க் இருக்குது. சரிங்களா? ஜொமேரோடைய அக்கௌண்ட்டு, நீங்கள் அந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்சாக்ஷன் நம்பர் இருக்கும். சரிங்களா? அதை கொடுத்துட்டு நீ இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ ட்ரான்சாக்ஷன் நம்பர் இருக்கிற இடத்துல நீங்கள் ட்ரான்சாக்ஷனுங்கிறத கொடுத்துருங்க. சரிங்களா? ஓகே. அதுக்கப்புறம் உங்களுடைய பேமெண்ட் ப்ரூஃப் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சூஸ் ஃபைலில் போய்ட்டு ஓகே, உங்களுடைய பேமெண்ட் ப்ரூஃப் கரெக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ கவனமாக நீங்கள் பேமெண்ட் ப்ரூஃபும் அந்த ட்ரான்சாக்ஷன் நம்பரும் கரெக்டாக இது பண்ணணும். ஸோ நான் ஒழுங்காக சூஸ் பண்ணவே இல்லை, இன்னும் சூஸ் அண்ட் ஃபைல்னு வருது. ஸோ அகைன் சூஸ் ஃபைல் கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ பேமெண்ட் ப்ரூஃபும் அட்டாச் பண்ணியாச்சு. ஸோ ஒன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ ரிமார்க்கு கேட்டிருக்காங்க. ரிமார்க்கில் வந்து ஏதாச்சும் போடுங்க. ப்ளீஸ் ஆக்டிவ் அண்ட் வெரிஃபை. ஓகே, போட்டாச்சு. ஸோ நீங்கள் பின் ரிக்வெஸ்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 to 6 PM வரையும் தான் நீங்கள் பின் ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ரூவ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ ஒன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்ட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு கீழே சப்மிட்டுன்னு சொல்லிட்டு பட்டன் இருக்குங்களா, ஸோ அதை கொடுத்த உடனே உங்களுக்கு சப்மிட் ஆகிடும். அவ்வளோதான். யுவர் ரிக்வெஸ்ட்டு ஆக்டிங் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இது ஓகே கொடுத்துருங்க. சரிங்களா? ஸோ இது ஓகே கொடுக்காம பேக் வந்துடாதீங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக நீங்கள் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் அப்படியே கீழே ஸ்வைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த சம்மரிங்கிறது இருக்கும். சரிங்களா? ஸோ எந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் அட்டாச் பண்ண பேமெண்ட் ப்ரூஃபும் உங்களுக்கு இதில் ஷோ ஆகும், இந்த ஃபோட்டோ இதில். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு ஸ்டேட்டஸுங்கிறது பெண்டிங் இருக்குது. ஒன்ஸ் இதை வந்து அப்ரூவ்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பின்னுங்கிறது வரும். ஸோ அதை பின் வந்ததுக்கப்புறம் அதை எப்படி ஆக்டிவேஷன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில். தேங்க்யூ.